இந்த நட்டு உடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான விஷயம், ஒரு பெரிய ஹேபிட்டாகவே இருக்கும் நிறைய பேர். ஐயோ, நட்டு உடைக்கிறது இஸ் நாட் குட் ஃபார் த ஜாயிண்ட். நிறைய பேர் அந்த படத்துலலாம் அந்த ஹீரோஸ்லாம் அப்படி டக்குன்னு வாங்க என்னமோ அது ஆல் தட் இஸ் நாட் குட். யூ ஆர் ஸ்ட்ரெயினிங் யுவர் நெக் மசில்ஸ் அண்ட் நெக் போன். இப்போ நிறைய பேர் உட்காந்துட்டு செடென்ட்ரி ஜாப், கம்ப்யூட்டர் முன்னாடியே தான் தேர் சிட்டிங் த்ரூ த டே. அண்ட் இப்போ வந்து லாக்டவுனில் இன்னும் மோசம். இப்போ வீட்டில் உட்காந்துட்டு எல்லா பொசிஷன்லேயும் படுத்துட்டு வயிறு மேலே வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் இப்போ நம்ம உட்காந்துட்ருக்கோம். இது மாதிரி நம்மளால் ஒரு ½ அன் ஹவர் இப்படி எரெக்டாக உட்கார முடியும். அதுக்கப்புறம் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகும் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே போவோம். அப்போ என்ன ஆகும், முதுகில் உள்ள மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிறதுனால. முன்னாடி நார்மலாக இருந்தால் ஜிம் போனதுனால எனக்கு வெயிட் தூக்கி இந்த மாதிரி போன் பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. போன் பெயின் அவ்வளோவா வராது, பேக் பெயின் டெஃபினெட்லி. யூஸ்வலி பிகாஸ் வெயிட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் அண்ட் இந்தியன் டாய்லெட், நம்மளோட உடம்பு வந்து இந்தியன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இவாக்குவேஷன், பவுல் இவாக்குவேஷன்றது பெஸ்ட்டாக நடக்கும். ஸோ இந்தியன் டாய்லெட் ஹைஜீன், நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பட் முட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்லது இல்லை. திடீர்னு ஒரு நாள் அப்படி ஏறும்போது முட்டியில் பெயின் வரும், ஆன்டீரியர் நீ பெயின், அதாவது நீ டக்குன்னு தூக்கி வச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன் தட் யூ ஆர் கோயிங் இன்டு ஆர்த்ரைட்டிஸ். ரொம்ப மோசமாயிடுச்சு, இந்த வழுவழுப்பே இல்லை, எலும்பும் வராது, அப்போ வலி ரொம்ப கொடூரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக திஸ் இஸ் சப்போஸ் டு பி த பெஸ்ட் பாசிபிள் சர்ஜரி இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். ஸோ இட் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். இது பண்ணியாச்சுன்னா முட்டி வலி சுத்தமாக சரியாயிடும். பிஹைண்ட் டு சேர் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவ்னீத். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ஆறுமுகம் அவர்கள் இருக்காங்க, ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அண்ட் அவர் கூட தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து early 20s மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன, அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்றது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, அதை பற்றி தான் நம்ம டாக்டர் ஆறுமுகம் கூட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 45 இல்லை ஒரு 50க்கு அப்புறம் தான் இந்த போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது பெரும்பாலும் கேட்குறது முட்டி தேய்மானம், இந்த மாதிரியான எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் 50 வயசுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து கேட்குறோம், மிடில் ஏஜில் ஒரு 30+ இருக்கவங்க, இல்லை 25+ ஒர்க் பண்ணுற ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேர், நிறைய இளைஞர்களே சொல்லக்கூடிய ஒரு காரணம் எதனால் இருக்குது. அண்ட் இந்த சர்ஜன் போன் டிசீசஸ், அதாவது போன் பெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனால் இந்த இன்க்ரீஸ்ன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் பேசிக்லி பிகாஸ் ஆஃப் தி சர்ஜன் ஐடி. இப்போ நிறைய பேர் உட்காந்துட்டு செடென்ட்ரி ஜாப், கம்ப்யூட்டர் முன்னாடியே தான் தேர் சிட்டிங் த்ரூ த டே. அண்ட் இப்போ வந்து லாக்டவுனில் இன்னும் மோசம். ஆஃபீஸில் போனாலாவது டேபிள், சேர், அட்லீஸ்ட் த சேர் இஸ் கம்ஃபர்டபுள், கொஞ்சம் நல்லா உட்காந்து கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டில் உட்காந்துட்டு எல்லா பொசிஷன்லேயும் படுத்துட்டு வயிறு மேலே வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஆட் பொசிஷன்ஸில் உட்காந்து வேலை பார்க்குறது, இட்ஸ் கோயிங் டு காஸ் மோர் அண்ட் மோர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது மாதிரி செடென்ட்ரி ஜாப் இஸ் த மெயின் கில்லர். ஸோ இப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது தெர் ஆர் லாட் ஆஃப் ரன்னிங் குரூப்ஸ், சைக்கிளிங் குரூப்ஸ், இவங்கெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள் தான். ஸோ அவங்க நாள் பூரா செடென்ட்ரியாக இருக்கிறதுனால தே ஹவ் ரியலைஸ் தட் இஃப் தே டோன்ட் பி ஆக்டிவ் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, அவங்க உடல்நிலை மோசமாயிட்டே போகுன்றது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. புரிஞ்சதுனால தான் இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க எடுத்து அவங்க எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆக்டிவிட்டியே இல்லாதவங்க என்ன ஆகும்னா, உட்காந்துட்டே இருக்கிறதுனால ஜாயின்ஸ் எல்லாம் வீக் ஆகும். இப்போ ஜாயின்ஸ் நம்மளுக்கு எதுக்கு இருக்குது, மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த மூவ்மெண்ட் எதனால் பண்ணுறோம், மசில்ஸ்னால. ஸோ அந்த மசிலும் அந்த ஜாயின்ஸும் ஆக்டிவாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தால் போன் ஹெல்த் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உட்காந்துட்ருக்கோம், இது மாதிரி நம்மளால் ஒரு ½ அன் ஹவர் இப்படி எரெக்டாக உட்கார முடியும். அதுக்கப்புறம் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகும் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே போவோம். அப்போ என்ன ஆகும், முதுகில் உள்ள மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிறதுனால, மசில் டோன் கம்மியாகிறதுனால போன் மேலே ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். அப்படி போன் மேலே ப்ரெஷர் வரும்போது எலும்பும் தேயும் போது தான் ஆர்த்ரைட்டிஸ்லாம் உண்டாகும். ஸோ இது முதுகு எலும்பு தேய்மானம் ஆகிறதுனால தான் உங்களுக்கு பேக் பெயின் வரும். அதே மாதிரி தான் நீ ஜாயிண்ட். இப்போ நீ ஜாயிண்ட் வந்து நம்ம நடக்கிறதுக்கு, ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, நம்ம அப்படி உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு மட்டும் நீ ஜாயிண்ட் யூஸ் பண்ணோம். அதுவும் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது என்ன ஆகும்னா, மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும். எந்திரிக்கும் போது நம்ம ரொம்ப ப்ரெஷர் போன் மேலே போடுவோம். ஸோ அது மாதிரி எந்திரிக்கும் போது முட்டிக்கு ஆர்த்ரைட்டிஸ் வரும்.
ஸோ எக்ஸசைஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் த ப்ராப்ளம் ஆர் த காஸ் ஆஃப் ஆல் தி ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம ஆக்டிவாக இருந்தாங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த முட்டி தேய்மானம் ஸ்பெசிஃபிக்காக அந்த முட்டி தேய்மானத்துக்கான காமனான காசஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் ஐ எம் டூயிங் அரவுண்ட் 100 replacements, out of the 100 replacements I will be doing 85 for women and only 10 to 15 for men. So gender is one of the common causes. And second வந்து obesity. இப்போ ரொம்ப குண்டாக இருந்தாங்க அண்ட் அவங்க நடக்கும்போது அவங்க முட்டியில் அவ்வளோ ஸ்ட்ரெயின் அதிகமாகும். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற போன்ஸ் எல்லாம் வந்து மெச்சூரிட்டி அடையிறது 18 to 20 வயசில். அந்த ஏஜில் வந்து அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அபவுட் 50 kilos 60 kilos தான் இருக்கும். ஸோ நம்ம உடம்பு வந்து நீஸ் ஆர் மேட் டு ஹேண்டில் ஒன்லி தட் அமௌண்ட் ஆஃப் வெயிட். இப்போ நம்ம படிக்கட்டு ஏறுறோம் இல்லை ஒரு நடக்கிறோன்னா நம்ம முட்டியில் வந்து கிட்டத்தட்ட 3 times ஆஃப் த பாடி வெயிட் இஸ் கம்மிங். படிக்கட்டு ஏறும்போது 6 times ஆஃப் அவர் பாடி வெயிட். ஸோ நம்ம 50 kilos இருந்தோம்னா 300 kilo ப்ரெஷர் வந்து நம்ம முட்டியில் வரும். அதே இது 80 kilos ஆச்சுன்னா close to 500 kilos of weight is the pressure உங்கள் முட்டியில் வர ப்ரெஷர். ஸோ அதனால் முட்டி தேய்மானம் சீக்கிரமாக ஆகும். அண்ட் மசில் டோன் இல்லாதது நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸசைஸ் இல்லாத இருந்துச்சுன்னா மசில் டோனும் கம்மியாக இருக்கும்ட்டு. மசில் டோன் கம்மியாக இருந்துச்சுனாலும் இது மாதிரியான நீ பெயின்லாம் சீக்கிரமாக வரும். ஸோ தீஸ் ஆர் த 2 main causes. ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்குது, அதாவது பேரண்ட்ஸ்க்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். And lack of activity, lack of exercise, obesity, and of course female predisposition. So gender disposition irukku. So these are the most common causes of arthritis, knee arthritis. லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி பற்றி நம்ம பேசினோம். ஸோ அடுத்தது வந்து ஒரு சைடு எக்ஸ்ட்ரீமாக சைக்கிளிஸ்ட் பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த முட்டி பெயின் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக சைக்கிளிங் பண்ணிட்டு வந்துட்டு இல்லை ஃபுல் டே ஒரு நல்ல ஒரு லாங் வாக் இல்லை லாங் ரன் போயிட்டு வந்துட்டு மச்சான் முட்டி வலிக்குதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ரீசன்? இது வந்து அதர் எக்ஸ்ட்ரீம். நீங்கள் நம்ம வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை நல்லாக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ அதுக்குன்ட்டு ட்ரெயின் பண்ணாமல் திடீர்னு மேரத்தான் ஓடுங்க 40 kilometer ஓடுங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். ஸோ அப்படி ஓடினா ஸ்ட்ரெயின் ஆகும். அண்ட் சைக்கிளிங்கும் நான் வந்து ஆல் மை பேஷண்ட்ஸ் who have undergone knee replacement, I advise them to start cycling. If they can't go on the road, at least வீட்டில் அந்த எக்ஸசைஸ் சைக்கிள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸசைஸ் சைக்கிள் பண்ணிங்கன்னா உங்கள் முட்டியில் உள்ள ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது போக முட்டியை சுற்றி இருக்கிற மசில்ஸ், இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் இருக்கட்டும், ஹாம்ஸ்ட்ரிங் இருக்கட்டும், காஃப் மசில்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லி நான் சைக்கிளிங் ஆஸ் அன் எக்ஸசைஸ் அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் சைக்கிளிங் பண்ணிவிட்டு முட்டி வலி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம சைக்கிள் பண்ணும்போது உட்காந்துட்டு பண்ணுறோம். நம்ம முட்டியில் இருக்கிற நம்ம பாடி வெயிட் முட்டியில் வர்றது கிடையாது. அண்ட் முட்டி வந்து எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கு, ஸ்ட்ரெங்தன் தான் ஆகிட்டுருக்கு எல்லா மசில்ஸ் எல்லாம் கெட்டிங் டோன்ட் அப். ஸோ அது மாதிரி இருக்கும்போது சைக்கிளிங்னால எந்த ப்ராப்ளமும் வராது. அது முன்னாடியே இருந்து அண்ட் ஓவராக எக்ஸ்ட்ரீமாக பண்ணால் தான் முட்டிக்கு வலி வரும். அண்ட் ரன்னிங்கும் அதே மாதிரி இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். பட் இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகணும். நீங்கள் எடுத்ததும் முதல் நாளே 6 kilometer 10 kilometerனா நடக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு வாக் பண்ணி மசில் நல்லா கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதே மாதிரி வார்ம் அப் பண்ணி நல்லா ஓடினதுக்கப்புறம் திருப்பி கூல் டவுன் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், தேர் ஆர் லாட் ஆஃப் ரன்னிங் குரூப்ஸ் இருக்குது, சைக்கிளிங் குரூப்ஸ் இருக்குது. ஸோ தே ஆர் ஆல், யூ ஹேவ் ஃபியூ ஆஃப் தெம் ஹூ ஆர் ப்ரோஸ். ஸோ அவங்கள மாதிரி நல்லா அவங்களுக்கு தெரியும் எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த எக்ஸசைஸ் பண்ணணும், யார் எவ்வளோ தூரம் சைக்கிள், தே வில் கைட் யூ. ஸோ அது மாதிரி ஒரு கைடன்ஸோடு நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த ஓடுறது, சைக்கிளிங், லாங் டிஸ்டன்ஸும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கம்ஃபர்டபுளாக வித்தவுட் கோயிங் இன்டு ஆர்த்ரைட்டிஸ். நான் இது வரைக்கும் நார்மலாக ஒரு ரொட்டீன் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு போன் பெயின் வந்தது அப்படின்னே தெரியாமல், முட்டி வலி எதனால் வந்ததுன்னே தெரியாமல் நிறைய பேர் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏஜ் குரூப் தெரியணும். இப்போ வந்து 50+ இல்லை க்ளோசிங் ஆன் 60னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆர்த்ரைட்டிஸ், முட்டி தேய்மானம் ஆரம்பிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அவங்க எவ்வளோ நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தாலும், லேடிஸாக இருந்தால், ஃபேமிலியல் ப்ரீடிஸ்போசிஷன் இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கெல்லாம் முட்டி பெயின் வரதுக்கு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, யங் மேல் அண்ட் ஹீ இஸ் ஒன்லி 40, அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் தான் காரணம். அண்ட் லேட்டர் இஃப் இட் இஸ் ஓவர் 60 அண்ட் க்ளோசிங் இன் ஆன் 70, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்பு மெலிதல். இப்போது நம்ம ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எலும்பு மெலிதல்னால் ஆஸ்டியோபோரோசிஸ்.
ஸோ இப்போ மெனோபாஸ் லேடிஸ் எடுத்துக்கோங்க, ஆஃப்டர் 50 இப்போ நம்மளுக்கு டெய்லி கால்சியம் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு உடம்புக்கு எவ்வளோ கால்சியம் தேவையோ, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியம் இல்லைன்னா நம்ம எலும்புலேருந்து ரீஅப்சார்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ எலும்புலேருந்து நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் வந்து டெய்லி எவ்வளோ தேவையோ அது போன்லேருந்து ரீஅப்சார்ப் ஆகிடும். அண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கால்சியம் எடுத்துக்கிறோமோ அது திருப்பி போய் கால்சியம் அந்த எலும்பில் போய் ரீடெபாசிட் ஆகிடும். மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் லேடிஸ்க்கு அந்த கால்சியம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கால்சியம் அப்சார்ப்ஷன் சக்தி கம்மியாகிடும். அண்ட் திருப்பி அது போனில் போய் டெபாசிட் ஆகிறதும் அமௌண்ட் வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு எலும்பு மெலிதல் ரொம்ப சீக்கிரமாக போகும். ஸோ தே வில் கோ இன் டு ஆஸ்டியோபோரோசிஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணாதான் நம்ம போன்ஸுக்கு வந்து திருப்பி கால்சியம் டெப்போசிஷன், ஏன்னா போனுக்கு போகிற ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் கால்சியம் டெப்போசிஷன் இந்த போன்ஸ் வில் ஹேப்பன். அது ஆச்சுன்னா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கால்சியம் அப்சார்ப்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கால்சியம் நம்மளுக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அது பத்தலைன்னா நம்ம அடிஷ்னலாக டாக்டர்ஸ் கிட்ட போனோம்னா கால்சியம் சப்ளிமெண்டேஷன்லாம் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஓரல் டேப்லெட்ஸ் எடுத்தாலே இந்த எலும்பு மெலிதலிருந்து தவிர்க்கலாம். 60 to 70 ஆயிடுச்சு, எலும்பு மெலிதல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் ஓரல் கால்சியம் டேப்லெட்ஸ் மட்டும் பத்தாது. தேர் ஆர் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கால்சியம். அது வந்து நேசல் ஸ்ப்ரேஸாக இருக்கும், இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கும், நிறைய விதமாக நம்ம போனை திருப்பி ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஎம்டி போன் மினரல் டென்சிட்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. டெக்ஸா ஸ்கேன் பண்ணோன்னா அவங்க போனோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, போனில் கால்சியம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பார்த்துட்டு அவங்களோட எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸில் இருக்காங்க, வெதர் ரொம்ப அதிகமான எலும்பு மெலிதல் இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றதை பொறுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா எலும்பு மெலிதலை கண்டிப்பாக தவிர்க்கலாம். அண்ட் தேர் போன்ஸ் கேன் கெட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃப்ராக்சர்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணோன்னா எலும்பு மெலிதல், போன் பெயின் எதுவுமே வராமல் நம்ம கண்டிப்பாக உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். லைஃப் ஸ்டைலில் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, ஜிம்முக்கு போகக்கூடிய நிறைய பேர். ஸோ நிறைய பேர் வந்து ஜிம் போனதுனால எனக்கு வந்து முன்னாடி நார்மலாக இருந்தால் ஜிம் போனதுனால எனக்கு வெயிட் தூக்கி இந்த மாதிரி போன் பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. போன் பெயின் அவ்வளோவா வராது, பேக் பெயின் டெஃபினெட்லி. யூஸ்வலி பிகாஸ் வெயிட்டை வந்து கீழே குனிஞ்சு தூக்குவாங்க. இவங்க எல்லாம் ப்ராப்பர் கைடன்ஸ் ட்ரெயினர், ஒரு நல்ல ட்ரெயினர் இருந்தாங்கன்னா அவங்க கீழே குனிஞ்சு வெயிட்டை தூக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ பெண்ட் பண்ணி மெதுவாக தான் தூக்கணும். யாருக்கு எந்த பார்ட் வீக்காக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். பேக் வீக்காக இருந்துச்சுன்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. கோரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். கோர் ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பைசப்ஸோ உங்கள் செஸ்ட்டோ அதெல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணி ஆள் நல்லா திடமாக இருந்தாங்கன்னா தட் இஸ் ஓகே. பட் அதுக்கு முன்னாடி கோரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி உங்களுக்கு உடம்புல நீங்கள் கீழே குனிஞ்சு அந்த வெயிட்டு தூக்குறதுக்கு உங்கள் பேக்கை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்குனா அது மாதிரியான பெயின்ஸ் எல்லாம் வராது. ஸோ இதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் டயட் அண்ட் அ வெரி குட் ட்ரெயினர் ஹூ நோஸ் வாட் யூ ரிக்வயர் அதெல்லாம் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி உங்களை கைட் பண்ணாங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி குட். நான் திருப்பி ஆரம்பத்துலேயும் அதான் சொல்கிறேன், இப்போவும் அதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிற ஒரே இது, do your exercises regularly, properly and lead a very very healthy life. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த நட்டு உடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான விஷயம், ஒரு பெரிய ஹேபிட்டாகவே இருக்கும் நிறைய பேர். ஐயோ, நட்டு உடைக்கிறது இஸ் நாட் குட் ஃபார் த ஜாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து லிகமெண்ட்டை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. அண்ட் நிறைய பேர் அந்த படத்துலலாம் அந்த ஹீரோஸ்லாம் அப்படி டக்குன்னுவாங்க, என்னமோ அது all that is not good. You are straining your neck muscles and neck bone. So அதனால உடைச்சாதான் ஃப்ரீ ஆகும். இட்ஸ் only habitual. அண்ட் அதனால் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதை நிறுத்துறது தான் நல்லது. ரொம்ப அவசியம் எப்போவாது யூ ஃபீல் லைக் பிரேக்கிங் நக்கிள்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல் எப்போவாது பண்ணலாம். பட் ரெகுலராக ரொட்டீனாக பண்ணவே கூடாது. வெஸ்டர்ன் டாய்லெட் அண்ட் இந்தியன் டாய்லெட் இது ரெண்டுத்தில் எது அதிகமாக, ரெண்டுத்துலேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தாலும் எதை இப்போது நிறைய பேர் யூசேஜில் எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க நம்ம போன்ஸ் அண்ட் இதுக்காக? ஜாயின்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் பெட்டர். ஏன்னா இந்தியன் டாய்லெட்டில் வந்து ஃபுல்லாக குத்த வச்சு உட்காரணும். அது உட்கார்றது எல்லாருக்கும் ஈஸி கிடையாது. அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைலில் இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் தரையிலையும் உட்கார்றது கிடையாது. சப்பளங்கால் போட்டு உட்கார்றதும் கம்மியாயிடுச்சு. சப்பளங்கால் போட்டு நம்ம ரெகுலராக உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம முட்டி அதுக்கு டியூன் ஆகிருக்கும். அதனால நம்ம சப்பளங்கால் போட்டு உட்காந்து எழுந்திரிச்சோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் சேர்லேயே உட்காந்துட்டு இருந்து திடீர்னு ஒரு வாட்டி நம்ம தரையில் உட்காந்து எழுந்திரிக்கிறோன்னா நீ ஸ்ட்ரெயின் ஆகும். அண்ட் இந்தியன் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் இப்போ கான்ஸ்டிபேஷன் வராது.
அண்ட் நம்மளோட சிஸ்டம், நம்மளோட உடம்பு வந்து இந்தியன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இவாக்குவேஷன், பால் இவாக்குவேஷன்றது பெஸ்ட்டாக நடக்கும். ஸோ இந்தியன் டாய்லெட் ஹைஜீன், நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பட் முட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்லது இல்லை. பட் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதை கண்டினியூ பண்ணுறதுல தப்பே கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்தியன் டாய்லெட் மூட்டை நல்லா இருக்கவங்களுக்கு தாராளமாக உட்காந்து எந்திரிக்கலாம், எந்த வயசாக இருந்தாலும் சரி. அவங்க முன்னாடியிலேருந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு பழகிட்டாங்க அதுதான்னா அவங்களால மூட்டு வலி இருக்குது, அவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். தே கேனாட் கோ டு இந்தியன் டாய்லெட். ஏன்னா உட்காந்துட்டு அவங்களால எந்திரிக்க முடியாது. ஆல்தோ தேர் எவாக்குவேஷன் வில் பி பெட்டர், பட் அவங்களால உட்காந்து எந்திரிக்க முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. உங்கள் உடம்புக்கு எது நல்லதுன்னு நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நம்ம பொதுவாகவே ஏதாவது ஒரு கடைக்கு போனோம்னா ஏதாவது ஒரு பாட்டிமா இருப்பாங்க. ஸோ அவங்களால நடக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த முட்டு வலி அப்படின்றது எவ்வளோ காமனான ஒரு விஷயமா இருக்குது சார்? இப்போ முட்டு வலி ரொம்ப ரொம்ப காமன். முன்னாடியாவது இட் வாஸ் ரவுண்ட் அபவுட் ஒரு few 1 to 2 in 100. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ் டு 6 people in every 100 over the age of 60 get knee pain. ஸோ அதனால் நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் எல்டர்லி பாப்புலேஷன் இந்தியாவில் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் அஃபெக்டட் பை ஆர்த்தரைட்டிஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இந்தியா இஸ் கோயிங் டு பி தி ஹப் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்த்தரைட்டிஸ்னால் ஐம் டாக்கிங் அபவுட் knee pain. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி knee pain இஸ் அ கில்லர். அண்ட் இதுக்கும் ஆரம்பத்திலேயே ட்ரீட் பண்ணோன்னா பிரச்சனை வராது. இப்போ முட்டு வலி பார்த்திங்கன்னா யூஸ்வலி பை த ஏஜ் ஆஃப் 40-45 தான் ஃபஸ்ட்டு வரும். எப்போ வரும்னா, நீங்கள் யூஸ்வலாக நம்ம ஆஃபீஸ் விட்டு வரோம், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும், செகண்ட் ஃப்ளோர் போகணும், லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ண மாட்டோம், டகன்னு ஓடி மேலே ஏறி போயிடுவோம், ரெண்டு படியாக கூட குதிச்சு ஏறி போயிடுவோம். திடீர்னு ஒரு நாள் அப்படி ஏறும்போது முட்டியில் பெயின் வரும், ஆன்டீரியர் knee pain. அதாவது நீ டக்குன்னு தூக்கி வச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு சைன் தட் யூ ஆர் கோயிங் இன் டு ஆர்த்தரைட்டிஸ். ஸோ முட்டி தேய்மானம் ஆரம்பிச்சிருக்கிறது முதல் அறிகுறி, அதுதான் முதல் அலாம் பெல். அது வந்துச்சுனாலே என்ன பண்ணணும்னா, நீங்கள் திருப்பி ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ், குவாட்ரிசெப்ஸாக இருக்கட்டும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், காலுக்கான ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ நீங்கள் வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா, உங்கள் வெயிட் 80க்கு மேலே இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 65 to 70 வந்தாலே அந்த 10 கிலோ டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி படிக்கட்டு ஏறும்போது 6 times யோர் பாடி வெயிட். ஸோ நீங்கள் வந்து 10 கிலோ கம்மி பண்ணிங்கன்னா ஒரு 60-70 கிலோ நீங்கள் ப்ரெஷர் உங்கள் முட்டியிலேருந்து கம்மி பண்ணுறீங்க. அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த வலி இன்னும் அதிகமாகாது. எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மசில் டோன் காம்பன்சேட் பண்ணிவிட்டும், எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது. அது பண்ணலை, விட்டுட்டீங்க, 45 வயசு ஆச்சு, இப்போ வந்து நீங்கள் படிக்கட்டு ஏறினா ஒரு வாட்டி ஏறும்போதும் வலி இருக்குது, முட்டியில் அங்கங்கே வீக்கம் வருது, ஸோ ஸ்வெல்லிங் அண்ட் கொஞ்சம் முட்டி நேரம் இல்லாமல் வளைய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யூ ஆர் கோயிங் இன் டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ். இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் பத்தாது. இப்போ வந்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். மெடிசன்ஸ்னால் கால்சியம் எடுக்கணும், போன் மெலிதல் கூடவே வரும், அதனால் கால்சியம் எடுக்கணும். அது போக ஜாயிண்ட் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது இப்போ மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் விட்டமின்ஸ் உங்கள் ஆர்த்தோபெடிஷியன் கிட்ட போகிறீங்க, இல்லை என்கிட்ட சென்னை ஆர்த்தோவில் வந்து பார்க்குறீங்கன்னாலும் நீங்கள் வந்து அந்த ஜாயிண்ட் விட்டமின்ஸ் கொடுப்பேன் இனிஷியல் ஸ்டேஜஸில். ஜாயிண்ட் விட்டமின்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ரொம்ப வலி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அனால்ஜெசிக்ஸ் ஃபார் அ ஃபியூ டேஸ் கொடுத்தனாலே அந்த வலி போயிடும். இப்போ நீங்கள் அதையும் விட்டாச்சு, யூ ஆர் 50+, வெயிட் வந்து 85 கிலோஸ் 90 கிலோஸ் ஸ்டேபிளாக அப்படியே தான் இருக்குது, கம்மி ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் முட்டியும் இன்னும் கொஞ்சம் வளைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நேராக நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் முட்டி நடக்கும்போதே கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, நீங்கள் இப்போது அந்த கடையில் பார்த்த லேடி மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு முட்டியில் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ நிறைய விதமான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த முட்டியில் ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட், அந்த விஸ்கஸ் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது உங்கள் அந்த முட்டிக்குள்ளே நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா, சிக்கன் போன் உடச்சிங்கன்னா உள்ள வலுவலுன்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிடே நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நீல கொடுத்தோம்னா அது வந்து அந்த வழுவழுப்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு வலியை கொஞ்ச நாளைக்கு கம்மி பண்ணும். திஸ் இஸ் தி செகண்ட் ஆப்ஷன். அது ரெண்டும் இல்லை அப்படின்னா பிஆர்பின்னு இருக்குது, இல்லை கார்டிலேஜ் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இருக்குது. ஸோ தோஸ் ஆர் ஸ்லைட்லி மோர் அட்வான்ஸ்ட் அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் பேஷண்ட், 60+ இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணலாம். எதுவுமே சரியில்லை, கால் ரொம்ப வளைஞ்சி போச்சு, நடக்கிறது, இங்கேருந்து பாத்ரூம் போகிறது கூட அவங்களால முடியல, அதுவே யாராவது பெட்டை விட்டு இறங்கிறதுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, சேரை விட்டு எந்திரிக்கவே முடியலை,
கால் ரொம்ப வளைஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜஸ் வந்துருச்சுன்னா தட் மீன்ஸ் த பேஷண்ட் இஸ் இன் ஸ்டேஜ் 4 ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். எதுக்குமே கேட்கல ஸ்டேஜ் 4 போயிடுச்சுன்னா தென் வி ஹாவ் டு கோ இன் ஃபார் knee replacement. ஸோ இப்போ knee replacement பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரிஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் ஃபார் த பாஸ்ட் 3-4 decades. கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக திஸ் இஸ் சப்போஸ் டு பி த பெஸ்ட் பாசிபிள் சர்ஜரி இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். ஸோ இட் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். இது பண்ணியாச்சுன்னா முட்டி வலி சுத்தமாக சரியாயிடும். அண்ட் பேஷண்ட் 10 வருஷம் முன்னாடி அதாவது வலி வரத்துக்கு 10 வருஷம் முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ ஆப்ரேஷன் பண்ணி 2-3 மாதத்தில் திருப்பி அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வளைஞ்சு போன கால் நேராயிடும் அண்ட் அவங்களுக்கு வெரி வெரி கம்ஃபர்டபிள் தில் பி வாக்கிங். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சொன்னேன். ஸோ இப்போ இதுதான் ஸ்டேஜ் 1. இங்கே கார்டிலேஜ் அந்த வழுவழுன்னு இருக்க கார்டிலேஜ் நல்லா இருக்குது. இப்போ ஸ்டேஜ் 2ல் இந்த கார்டிலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் கிராக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம மாத்திரை மருந்து கொடுத்து இதை சரி பண்ணிடலாம். அது ரொம்ப அதிகமாக கிராக் ஆகிட்டு முட்டி கொஞ்சம் வளைய ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரொம்ப மோசமாயிடுச்சு, இந்த வழுவழுப்பே இல்லை, இந்த கார்டிலேஜும் இந்த காலில் இருக்க கார்டிலேஜ் ரெண்டுமே போயிடுச்சு, எலும்பும் வராயுது, அப்போ வலி ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக knee replacement பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ பேஷண்ட்டோட தொடை எலும்பு, இதுதான் கால் எலும்பு. இப்போ நடுவில் நான் இப்போ படத்தில் காமிச்ச மாதிரி இந்த பாகமும் ரொம்ப தேஞ்சு போச்சு, எலும்பு வராயுது. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ கால் எலும்பில் உள்ள தேய்மானான பாகத்தை இங்கே கட் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா இதில் நம்ம எலும்பு எப்போவுமே ஹாலோவாக தான் இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது மாதிரியான மெட்டல் காம்பனன்ட் இருக்குது, இதை நடுவில் பொருத்திடுவேன். அதுக்கப்புறமா தொடை எலும்பு எங்கே தேஞ்சு போயிருக்கோ அங்கே ஃபுல்லாக தேஞ்சு போன பாகத்தை மட்டும் ஷேவ் பண்ணி எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி மெட்டல் காம்பனண்ட் அவங்க காலுக்கு ஏற்ற சைஸ், இப்போது சைஸ் 1 to size 8 அது டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. பேஷண்ட்டுக்கு எந்த விதமான சைஸ் தேவையோ எல்லாமே ரெடியாக இருக்கும். நாங்கள் ஆன் டேபிள் பார்த்துட்டு அவங்க கரெக்டான சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் காலில் இது மாதிரி லிகமெண்ட் இருக்குது, 2 பக்கமும் வெள்ளையாக இருக்கிற லிகமெண்ட் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் நடுவில் அது அவங்களோட லிகமெண்ட்டோட டென்ஷன் பொறுத்து அதோட டிஃப்ரெண்ட் திக்னஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இதை எப்படி ரெடியூஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டால் இப்படி கால் மடக்கி நீட்ட முடியும். இங்கே இந்த மெட்டல் இந்த பிளாஸ்டிக்கில் வராயுது. ஸோ அதனால் எலும்போ நடுவில் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த வலி வர்றதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஸோ பெயின் இட் பி 0 பெயின். ஆனால் என்ன ஆகும்னா ஆப்ரேஷன் பண்ணதுனால அந்த ஆப்ரேஷன் பெயின் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது மேக்ஸிமம் ஒரு 1 month 1.5 months இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. பேஷண்ட் இதில் எத்தனை வாட்டி மடக்கி நீட்டினாலும் ஒன்றுமே ஆகாது. முன்னாடி இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, அதாவது நாங்களும் சயின்ஸ் ஆல்சோ இஸ் டெவலப்பிங். ஸோ முன்னாடி இருந்த இந்த பாலிஎத்திலீனோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் 10 வருஷம் 12 வருஷத்தில் ஃபெயில் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த பாலிஎத்திலீன் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிளாஸ்டிக் இது மெட்டல் இது தேயறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது பிளாஸ்டிக் தான் தேயறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுலேயும் இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸில் திஸ் பாலிஎத்திலீன் ரொம்ப அப்கிரேட் ஆகிருக்கு. இதுவே இப்போ கிட்டத்தட்ட 25-30 வருஷம் வரும். ஸோ ஒரு வாட்டி knee replacement பண்ணியாச்சு, உங்களுக்கு 50 வயசாக இருந்தாலும் 75-80 வயசு வரைக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் நடக்கும்போது வலி ஒன்றுமே தெரியாது. பேஷண்ட் கேன் பி வெரி 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 ஹாப்பி. அண்ட் வலி வருது, அதாவது இப்போ இருக்கிறதுக்கு அவங்க 10 வருஷம் முன்னாடி அந்த வலி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க 30 வயசு 35 வயசில் எப்படி நார்மலாக நடந்துட்டு இருந்தாங்களோ knee replacement பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் அவங்க கம்ஃபர்டபுளாக நார்மலாக நடக்க முடியும். ஓகே, ஸோ அது ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி எங்கள் வீட்டில் பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வாக்கர் வச்சு நடப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த பயம், இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கிறதுல பயம். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புறீங்க சார்? ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணால் நான் நடப்பேனா மாட்டேன்னா கூட என்கிட்டயே கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் இப்போ எவ்வளோ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண knee replacementனா என்ன, அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். அண்ட் இது பண்ணிவிட்டு நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் பயப்படாமல், நான் 1 மாதம் 1.5 மாதம் டைம் ஆகும் அவங்களுக்கு திருப்பி நார்மல்சி வர்றதுக்கு. அவங்க எக்ஸசைஸ் பண்ணால் தான் காலில் சக்தி வரும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்களுக்கு நடக்கிறதுக்கே வாக்கர் தேவைப்படுது.
அவங்களால சுத்தமாக அவங்க முட்டியில் வந்து வெயிட் போட்டு நடக்க முடியல, வாக்கர் வச்சு கை பலத்தில் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு கூட அவங்களால எந்திரிச்சு போக முடியாது, அவங்க யாரையாவது தூக்கிட்டு போய் தான் விடணும். எத்தனை வாட்டி முடியும்? நாட் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ அது மாதிரி ரொம்ப மோசமாக போகிறவங்களுக்கு தான் நீங்கள் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லாம் இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதே இது நல்லா சாதாரணமாக நடந்துட்டு இருக்காங்க, முட்டி வலி இருக்குது, ஸ்டேஜ் 4 ஆர்த்தரைட்டிஸ்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் வாக்கர் வச்சு பாத்ரூம் போகிறது வரைக்கும் கஷ்டப்பட்டு நடந்து போகிறது, அந்த ஸ்டேஜ் போகிறதுக்குள்ளே ஸ்டேஜ் 4 ஆர்த்தரைட்டிஸில் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் 4லேயே நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரெக்கவரி வந்து அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்கும், நீங்கள் நல்லா நடந்து போகலாம். சார் அதே மாதிரி மூமெண்ட் இஸ் லைஃப், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே இஸ் அபவுட் மூமெண்ட் இஸ் லைஃப். ஸோ எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க, அதை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா ஆக்டிவாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் நார்மலாக இருக்கும்போதே ஏர்லி ஸ்டேஜஸ்னால் நீங்கள் 20ஸ்ல ஏர்லி 20ஸ்லேயே எக்ஸசைஸ் உங்களோட சிஸ்டமில் கொண்டு வந்துடுங்க. இட் இஸ் அ மீ டைம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் டேக் இட் அஸ் யுவர் மீ டைம் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ஃபிட். யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ் right from your 20 to your 70 or 80, whatever be your lifespan, till the end you should not be dependent. ஆக்டிவாக இருங்க. ஸோ நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு you come to Chennai Ortho, we have dietitians who are going to advise you what to eat, how to exercise. So we are a team. We have orthopedicians, we have dietitians, we have physiotherapists, we have physical trainers, எல்லாரும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆரோக்கியமாக வாழணும்னு தான் சொல்லித்தர போகிறோம். தட் இஸ் வாட் மூவ்மெண்ட் இஸ் லைஃப் இஸ். ஸோ முட்டி தேய்மானம் ஆயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் வெளியில் போகணுன்னா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வெளியில் போய் தான் ஆகணும். ஸோ அப்போ தான் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஓல்டு பர்சன் இருக்காங்க, அவங்களால வெளியில் போக முடியல, வீட்லேயே இருக்காங்க. ஸோ நீங்கள் மிச்சவங்க வெளியில் போகிறவங்க அவங்கள பற்றி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த கொஞ்சம் மன வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதே இது எல்லாருமே வந்தாங்க, பாட்டியிலேருந்து எல்லாரும் கூடவே வராங்க, வெளியில் போகிறோம், எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கும், எல்லாம் சேர்ந்து போகிறோம், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. அது மாதிரியான ஒரு சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி பீயிங் ஆக்டிவ் அண்ட் தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு கன்வே இன் மூவ்மெண்ட் இஸ் லைஃப். இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பற்றி சொன்னீங்க, அண்ட் அதே மாதிரி நம்ம என்ன மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் இன்கல்கேட் பண்ணோன்னு, கண்டிப்பாக இதில் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் டயட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு என்ன கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய டயட் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் சஜஸ்ட்? இப்போ கால்சியம்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இஸ் தேர் வெஜிடேரியன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் தான், வேறு எதுலேயுமே அதிகமான கால்சியம் சோர்ஸஸ் கிடையாது. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு எக்கில் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் நான் வெஜிடேரியன் டயட் ஓரளவுக்கு கால்சியம் சக்தி உள்ள ஃபுட் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிஷ் எடுத்துக்கோங்க, மீட் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ரெட் மீட்லாம் எடுத்திங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வில் கோ ஹை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு எடுக்கணும். We have dietitians in our team who are going to advise you so as to what your best meal is. நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பிடணும், ஒரு வாரத்துக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், எப்படிலாம் சாப்பிடலாம், ஒரு நாள் சீட் டேன்னு கூட வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒபேசிட்டி பற்றி நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் சீட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பீட்சா வேணாலும் ஃபாஸ்ட் ஃபுட் வேணாலும் சாப்பிடலாம். பட் அதுவே ஃபாஸ்ட் ஃபுட்டே த்ரூ அவுட் த வீக் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள் என்றைக்கோ எடுத்துக்கலாம். அண்ட் டைரக்டட் ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் ஹேபிட், ஆல்கஹாலிசம், இதெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் டயட்டிஷியன்ஸ் வில் டெல் யூ. அண்ட் உங்கள் உடல்நிலையை பார்த்துட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் எல்லாமே சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா movement is life. So you want to keep moving, you can't keep sitting in one place and not doing anything. So that is what movement is life is about. So stay healthy, stay fit. கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி. என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you.